லாலா இந்த தொப்பி தலையை என்ன வச்சு ஒரு வேலை கூட செய்யல. ஏதாவது வேலை செய்யணும் போல இருக்கு. சொல்லு லாலா. சைடுல கொடுத்து ஸ்ட்ரைட்டா வாங்கிடுறேன். வேலை தானே. இந்த பணத்தை புரிஞ்சு போச்சு. நானே பேங்க்குக்கு போயிட்டு டிடியோட திரும்பி வரேன். வாடா. லாலா நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்க. அவனை நம்பி 2 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களே, அவன் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்றது? ஓம் தத்சத். ஏன் முன்னாவியே சந்தேகப்படுறியா? தூக்கிட்டு போய் தியானத்தை வைங்க. ஓம் தத்சத். டேய் வந்ததுல இருந்து தவம் தவன்னாரு. தவம் தியானம்னா இதானடா? ஜாக்கிரதையா இருங்க, உங்களையும் போட்டுற போறாரு. லாலா முன்னா லாலா முன்னா லாலா. அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டியே. நான் எப்ப வந்தேன் எப்ப போனேன் லாலா? நான் வந்தது ஏறி உட்கார்ந்தது எல்லாமே இப்பதானே. என்னது? அப்போ நம்ம 2 கோடி எடுத்துட்டு போனது, நம்ம தலையில தொப்பிய போட்டது அந்த உங்களுக்கே யாரோ குல்லா போட்டாங்களா? நான் பக்கத்துல இல்லாத போது எப்படி லாலா அவனை முன்னாடி நினைப்பீங்க? சொல்லு லாலா. அந்த ராஜி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணணுமா, வெட்டணுமா, நறுக்கணுமா, பொடி மாஸ் பண்ணணுமா? சொல்லு லாலா. ஆனாமுன்னா நிதானமா தான் பிளான் பண்ணணும். அவன் தமிழன், பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருப்பான், ஆனா அவன் புத்திசாலி. அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அப்பா அம்மாவை என்கிட்ட கொண்டு வா. கரெக்ட் லாலா, கரெக்ட். சோட்டு இதர்ரா. வந்துட்டேன். நீ போய் ராஜோட அம்மா அப்பாவை இங்க இழுத்துட்டு வா. யூ மீன் ஃபாதர் மதர்? யா. யூ ஓகே ரைட்? நான் போய் அந்த ராஜுவை அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ என்ன பண்ற? போய் லாலா சொல்லு முன்னா. இந்த ராஜு முன்னா கன்ஃபியூஷன் போகணும்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கோடு இருக்கணும். கோடு போடு, கோடு போடு. நான் வரப்போ உஷிகிச்சி உஷிகிச்சி புஷி அப்படி பண்ணதும் அச்சு போட்டு அமுக்கி போட்டேனே அப்படின்னு நீங்க சொல்லணும். சைடுல விட்டு ஸ்ட்ரைட்டா வாங்குவேனே அப்படின்னு நான் சொல்வேன். பயங்கரமா பிளான் பண்றப்பா. லாலா அது போகட்டும். அந்த லக்ஷ்மி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதவன், அந்த மாதவன் பத்திரமா மேல இருக்கிறான். டெண்டர் முடியற வரைக்கும் அவன் நம்ம கிட்ட தான் இருப்பான். போயிட்டு வரேன் லாலா. லாலா ஒருத்தன் வந்து 2 கோடி ரூபாய் அப்படியே எடுத்துட்டு போயிட்டான். இப்ப இவன் வந்திருக்கான். எனக்கு டவுட் மேல டவுட்டா இருக்கு லாலா. ஏதாவது கேட்டா எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணு சொல்ல. அரே லாலாவை புரிஞ்சிக்க முடியாது. லாலா ரொம்ப வித்தியாசமானவன். அதுக்கு தானே கோடு வச்சிருக்கிறோம். கோடு உஷுஷு உஷுஷு உஷி. அது என்ன கோடு? மரமண்டைக்கு புரியாது. வந்துட்டான். ஹலோ ராஜ். நான் லாலாவோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளில தான் வெயிட் பண்றேன். எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டேன். என்ன தனியா பேசணுமா? என்னது ரகசியமா? யாருக்கும் கேட்க கூடாதா? சொல்லு. என்னது டெண்டர் வரணுன்றதுக்காக கரீம் லாலா முதல்ல ஒரு பல்லியையும் எலியையும் கொள்வானா? அதுக்கப்புறம் நரபலியா? யார? என்னது வாசுதாசுவ போட்டுருவாங்களா? அட பாவமே. யாரும் கேட்கல சொல்லு. அப்ப வாசுதாசுவ கொலை பண்ண கோவத்துல அவங்க அப்பா கோபால் லாலாவை போட்டுருவாரா? அந்த கோபால் லாலாவை போட்டதுக்கு சக்சேனா கோபால போட்டுருவாரா? சக்சேனாவை ஃபைனலா பகவான் போட்டுருவாரா? ஆஹா இப்ப புரிஞ்சிடுச்சுடா. அவங்க ஆளுங்களை அவங்களே கொல்ற மாதிரி செயின் லிங்க் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்க. யாயா இங்க என்ன தவிர யாருமே இல்ல. யாருக்கும் இது தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி ஓகே, நான் கிளம்பி வந்துடுறேன். பாய். தெரிஞ்சு போச்சு எனக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. கரீம் லாலா எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. கரீம் லாலா எல்லாம் தெரிஞ்சவா அந்த பரமசிவம் மட்டும்தான். உனக்கு என்ன வேணும்? நீ யாரு, எதுக்கு வந்த அதை சொல்லு. அது வந்து சார் எனக்கு 2 சன்னுங்க. அதுல இது ஒரிஜினல் என் ஃபர்ஸ்ட் சன். ஓ ஊசன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம நான் சொல்றது முழுசா கேளுங்க. நான் இங்க இருக்கேன். அவங்க பிளான் என்னன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடு. சொல்றேன். லாலா டெண்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக முதல்ல நீங்க பல்லியையும் எலியையும் கொல்லுவீங்க. என்னது? பல்லியையும் எலியையும் தானத்துக்கு அனுப்ப வேணாம். அதுக்கப்புறம் என்னையும் என் தம்பியையும் கொல்லுவீங்க. எலியும் உன்னையும் கொன்னா என்ன எவையா தாதான்னு சொல்லுவா? பகவான் கூப்பிட்டீங்களா? முதல்ல உன் பையனை சும்மா இருக்க சொல்லு. இல்லைன்னா இந்த துப்பாக்கி வச்சு இவனே. அவங்க பண்ணிருக்கிற பிளான் என்ன சொல்ல விடுங்க. சொன்னாடிக்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சொல்லு. பள்ளி எலிக்கு அப்புறம் நீங்க என்னையையும் என் தம்பியையும் கொல்லுவீங்க. அத பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாது எங்க அப்பா உங்களை டிச்சுக்கோ அப்படின்னு கொல்லுவாரு. உங்களை கொன்னாருங்கிற கோபத்தினால இந்த சக்சேனா எங்க அப்பாவை டிஷு அப்படின்னு ஒரே புல்லட்ல கொன்னுடுவாரு. இத பார்த்து பொறுத்துக்க முடியாம இந்த பகவான் இந்த சக்சேனாவை துண்டா வெட்டி அந்த சுத்தமா புரியல.
இத பகல் எடுத்துட்டு போகோ. பகலில ராத்திரியில எழுப்பி கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன் லாலா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். என்ன நம்புங்க. எடுத்துட்டு போகோ. ஏய் லாலா நீங்க பள்ளி எலியை கொல்லுவீங்க, அதுக்கப்புறம் என்னைய தம்பி கொல்லுவீங்க, எங்க அப்பா உங்களை இந்த கொல்லுவாரு. இம்சையா உன் புள்ள. அதான் எனக்கே சந்தேகம். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க லாலா. நான் சொல்றது உண்மை லாலா. சார் நீங்களா சொல்லுங்க சார். சார் சொல்ல மாட்டீங்களா சார்? சார் சொல்லுங்க சார். சார் ஏய் அவன் தியானத்துல இருக்க, தொந்தரவு பண்ண ஓரமா போடா. பொண்ணு தியானத்துல இருக்கு. ஐயோ இங்க ஒரு சைன் லாலா. ஹலோ. ஓ டெண்டர் ஆபீசர் லைன்ல இருக்காரு. ஹலோ லாலா ஸ்பீக்கிங். கோவிந்தம் பஜ கோவிந்தம். அரே நான் என்ன பஜனிக்கா வந்துக்கிறேன், நல்லா தான் கேக்குது. என் காசுல பண்றேன்ல, அதனால தெள்ள தெளிவா தான் கேட்கும். என்ன டைம்? சாயந்தரம் 3 மணிக்குள்ள டெண்டரை கொண்டு வந்து கொடுக்கலன்னா எல்லாரும் தொலைய வேண்டியதுதான். ஏய் தொலைய வேண்டிதான் என்கிட்ட சொல்லாதே. இப்படி பேசினவங்களை நான் தியானத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். டெண்டரை வேற யாரா எடுத்து வந்து தொலைகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து தொலைங்க. இல்லைன்னா உங்களை மாதிரி கிரிமினல்ஸ் கையால நான் தொலைய வேண்டி வந்துடும் சார். இந்த ஃபேன் வேற சுத்தி தொலைலையா? டே பியூனு, உனக்கு சம்பளம் கொடுத்து தொலைகிறாங்களே, அதுக்காகவாது இந்த ஃபேனை போட்டு தொலைடா. லாலா ராஜுவோட அப்பா அம்மா கூட்டு வந்துட்டேன். கூட்டு வண்டியா கூட்டு வண்டியா? போன புடி. தேங்க் யூ. ஏய் ஜோபில வைக்கிறதுக்கான கொடுத்தா போன பண்ணி தொலைடா. நான் பண்ண மாட்டேன். என் பையன் இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். டிஸ்டர்ப் ஆயிடும். ஸ்கூல் பையன் பால் குடிப்பானா? நான் கேக்குறது உன் பையனை பத்தி. நான் மட்டும் என்ன உன் பையனை பத்தியா சொல்றேன்? என் பையனை பத்தி தான் சொல்றேன். லாலா கிட்டியே விளையாடுறியா நீ? எனக்கு விளையாட்டுங்கிறத பிடிக்காதுடா. டேய் உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டிய தியானத்துக்கு அனுப்பிக்கோ. தியானம்னா பிரேயர் நினைச்சுக்கறா படுபாவே. உன் பொண்டாட்டிய கொன்னுடுவாரு. என்னது கொன்னுடுவாரா? சீக்கிரம் கொன்னுங்க, 5000 ரூபாய் தரேன். அரே பகவான், கூப்பிட்டீங்களா? எனக்கு கொல்ல தெரியாது. முடியல. நான் சொல்றத கேளு. தமிழ் பொண்ணுக்கு எப்பவுமே புருஷன் மேல மரியாதை ரொம்ப அதிகம். முதல்ல அவன் பொண்டாட்டி முன்னாடி அவனை சித்திரவதை பண்ண. உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். சொல்லு. உன்னோட பூ, உன்னோட பொட்டு இது உனக்கு நிலைச்சிருக்கணும்னா உன் பையன் எங்க இருக்கான்னு சொல்லு. நீ சொல்லலன்னா உன் புருஷனை நான் மேல அனுப்பிச்சிருவேன். நீ எவ்வளவு மேல அனுப்பிச்சாலும் அது கீழே வந்துரும். முடிஞ்சா அனுப்பி வை, ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அரே உன் புருஷன் செத்து போடுவான். இவன் புருஷனா? இப்படி ஒரு புருஷன் இருந்தா என்ன, போனா என்ன? ஏய் போட்டு தள்ளுடா. உனக்கு தம் இருந்தா முதல்ல அவளை ஃபினிஷ் பண்ண, அப்புறம் என்கிட்ட வா. ஏய் நீ ஆம்பளை இருந்தா முதல்ல அவனை கொன்னுட்டு அப்புறம் என்ன கொல்லுடா. அவளை கொல்றா. அவனை கொல்லுடா. அவனை கொல்லுடா. என்ன பண்றாவிடா இது? கேவலமான குடும்பத்தை கூட்டிட்டு வந்து என்ன குழப்பறீங்க? தமிழ் கலாச்சாரம் எங்கடா? அதெல்லாம் இப்போ டிவி சீரியல்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். என்னையா எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? உனக்கு போலீஸ்னா பயம் இல்ல நினைச்சேன். போலீஸுக்கு பயப்பட மாட்டேன், போலீஸ் விசிலுக்கு பயப்படுவேன். கிறுக்கு புள்ள. நிறுத்துறா. உனக்கு யாரும் அந்த விசில கொடுத்தது? போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் போலீஸ் விளையாட்டு நான் தான் கொடுத்தேன். ஆனா போலீஸ் இந்த போன தடை. லாலா லாலா எதுவும் சொல்லாதே, முதல்ல கோடே சொல்லு. லாலா அந்த ராஜ் லாலா அந்த ராஜ் லாலா உனக்கு கோடு வார்த்தை தெரிய மாட்டேங்குது. நீ தான் ராஜ். அம்மாடி நீயேதான் முன்னா முன்னா. லாலா அந்த ராஜ் பையன் எந்த பேங்க் லாக்கர்ல பணம் வச்சிருக்கானே தெரிஞ்சு போச்சு. நான் போய் அந்த பேங்க் மேனேஜரை மிரட்டிட்டு பணத்தை எடுத்துன்னு வந்தேன். சோட்டா இங்க வாடா. என்ன முன்னா? இவங்க யாரா? இவங்க தான் ராஜுவோட அப்பா அம்மா. ச்சே, அந்த ராஜு உன்னை ஏமாத்திட்டான். லாலா இவங்க ராஜோட அம்மா அப்பா இல்ல. இவங்க ரெண்டு பேரும் உள்ள அடைச்சு வைடா. சரி நான் பேங்க் போயிட்டு வந்துறேன். நானும் வரேன். நீ நில்லுடா. ராஜோட அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாடானா இந்த ரெண்டு குரங்குகளை கூட்டிட்டு வந்திருக்க. லாலா ராஜு முன்னா முன்னா லாலா கன்ஃபியூசன் லாலா. லாலா ஒரு சின்ன ஐடியா, கையெடுங்க சொல்றேன். நம்ம முன்னாக்கு பாம்பேல ஒரு க்ளோஸ் ஐட்டம் இருக்கா, பயங்கரமான ஹார்ட் ஃபிகர். அவளை மட்டும் இங்க கூட்டு வந்தோம்னா முன்னாக்கு எங்க எங்க என்னென்ன மச்சம் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவா லாலா. அவதான் வேணும். அவளை உடனே புறப்பட்டு வர சொல்லு.